தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படம் என்று சொல்லப்படும் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டு பின் சென்சார் மற்றும் நீதிமன்றம் என அடுத்தடுத்த முட்டுக்கட்டைகள் விழுந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை இன்று வழங்க இருக்கிறது. நேற்று குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் RN ரவி அளித்த தேநீர் விருந்தை ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தனர். மேலும் பாஜக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் 10 நிமிடங்கள் தனியாக நின்று பேசிக் கொண்டனர். தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் உருவாகி இருக்கும் நிலையில் இச்சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. என்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டு நந்திருக்கிறேன் என்று விஜய் தனது அரசியல் வருகை குறித்து தொடர்ந்து பேசி வரும் நிலையில் அதற்கு தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி அளித்திருக்கிறார். விஜய் மட்டுமல்ல, மருத்துவர் என்ற உச்சபட்ச பதவியில் இருந்த நானும் அரசியலுக்கு வந்தேன். நடிகருக்கு மருத்துவர் குறைந்ததில்லை. IPS பதவியிலிருந்து தான் அண்ணாமலையும் அரசியலுக்கு வந்தார். எத்தனையோ பேர் உச்சத்திலிருந்து தான் அரசியலுக்கு வந்துள்ளனர் என்று கூறினார். நடிகர் ரஜினிகாந்த் பாடலாசிரியர் வைரமுத்து இல்லத்திற்கு சென்று அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இதுகுறித்து வைரமுத்து கவிதை நடையில் பதிவிட்ட நீண்ட X பதிவில் வடநாட்டு அரசியல் குறித்தும் அங்கு நேரம் போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்தும் அவர் சொன்ன பொழுது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வைரமுத்துவின் இந்த குறிப்பிட்ட வரிகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. வைரமுத்து பதிவு செய்திருப்பது பொய் கவிதையாக இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். நேற்று தஞ்சையில் திமுக மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின், பிரதமர் அவர்களே, மணிப்பூரை மறந்துவிட்டீர்களா? மணிப்பூரில் ஏன் பாஜகவால் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை? NDA என்று கூறுகிறார்கள். இது உருட்டி மிரட்டி உருவான பிளாக்மெயில் கூட்டணி என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று என்னால் அடித்து சொல்ல முடியும் என்று பேசினார். அதிமுகவை ஊழல் கட்சி என்று விமர்சித்த நடிகர் விஜய்க்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பதிலடி தந்திருக்கிறார். சும்மா டயலாக் பேசிக்கிட்டு இருக்கார் விஜய். தேவையில்லாம எங்க கிட்ட வந்து ஏன் உரசணும்? நாங்க எல்லாம் வெகுண்டு விழுந்தா தப்பாகிவிடும். பிளாக் டிக்கெட்டை ஒழிக்க முடியாதவர் ஊழல் எப்படி ஒழிக்கப் போகிறார் என்று விஜயை நோக்கி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராமதாஸ் தரப்பு பாமக திமுக கூட்டணிக்கு செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு வரும் நிலையில் நேற்று ராமதாஸ் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, மின் கட்டணம் வசூலிப்பதற்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக அந்த அறிக்கையில் ராமதாஸ் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பாமக இடம்பெறும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என திருமாவளவன் அழுத்தமாக சொன்ன நிலையில் ராமதாஸ் திமுக அரசை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் திமுகவை சீண்டியிருக்கிறார். மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று எங்கள் தலைவரிடம் கோரிக்கை வைப்பேன். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் ஒருபடி மேல் சென்று அதிரடியாக X வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். முன்னதாக மதுரை திமுக மாவட்ட செயலாளரும் MLAவுமான தளபதி, நாங்கள் இல்லாவிட்டால் ஹிந்தி கூட்டணியே கிடையாது விமர்சித்திருந்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் அதற்கு பதிலடி தந்திருக்கிறார். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி பறக்கவிடப்பட்டு தேசத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் முப்படைகளின் சிறப்பான அணிவகுப்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.